ஏங்க என்ன? பேசாம வேற எந்த கட்சியாவது ஜெயிச்சிருந்திருக்கலாம் தெரியுமாங்க? ஏன்? ஆசை ஆசையா ஓட்டு போட்டேன். ஆனா ஓட்டு போட்டதுல இருந்து என்னன்னே தெரியல. ஜெயிக்கிற வரையும் செய்தியே பார்க்க மாட்டேன். அந்த எலெக்ஷன் அந்த கவுண்டிங் அப்போ எப்படா ஜெயிப்பாங்க, ஜெயிச்சிருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஜெயிச்சுட்டாவ. சரி. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதோட விட்டோமா, அதுக்கப்புறம் தான் டிவி பாக்குறதுக்கு நிறைய ஆர்வம் வந்துட்டு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் சரி பதவி ஏத்துருவாங்களான்னு பார்த்தா அது ஒரு வாரம் தள்ளி போய் இழுத்து சரி. ஒரே மண்டை குழப்பம் ஆயிட்டுங்க. நீங்கதான் வீட்டுல உட்காந்து பயங்கரமா அம்மா நீ அந்த தங்கச்சி எல்லாம் பயங்கரமா அரசியல் பேசிக்கிட்டு இருந்தீல. சார் எவ்வளவு அது எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டது மத்த எலெக்ஷன் அப்பெல்லாம் ஓட்டு போட்டோமா அதோட முடிஞ்சு போயிரும். அது ஜெயிக்காங்க வாராங்க வரல செய்யறாங்கலாம் தோணாது. இது என்னமோ தெரியல இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்ச உடனே எப்படா ஜெயிச்சு எப்படா பதவியில உட்காருவாங்கன்னு இருந்துச்சு. சொல்லுவாங்க என்ன உட்கார்ந்து பதவியில உட்கார்ந்தாலும் நிம்மதியா இருக்க முடியலையே. ஒரே இதெல்லாம் சாதாரணமாப்பா. நம்ம அவங்க இது நிம்மதியா உட்கார்ந்துட விடவும் கிடையாது. நம்மளே நிம்மதியா வீட்டுல ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்காவல. ஒரே அது சட்டம் பண்றனா என்னன்னே தெரியாது. இப்ப டிவில ஒரே லைவ் போட்டோன்னு இப்ப அதைதான் பார்க்க தோணுது. வெறும் ரீல்ஸ் பார்ப்பேன் இல்லையா நான் தைக்கிறதுக்கு ஏதாவது பார்ப்பேன். இப்ப பார்க்கவே தோண மாட்டேங்குது. 3 மணி நேரம் இதை டிவியை உட்கார்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பாதி அகல என்ன ஏஸ்தான் செய்யுதா நீங்க வர வர டிவியே போட்டு செய்தியே பாக்கிங்கம்மான்னு அப்படி ஆகிவிட்டாவ. இதே மத்த எல்லா சேனலா ஜெயிச்சு மத்த எந்த கட்சியாவது ஜெயிச்சிருந்தாலும் செவனேன்னு இருந்திருப்பேன் நானு. இப்ப என்ன வரலாற்று பதிவு தானே உங்க அண்ணன் ஒரு நாள் அரசியல் சிஎம் இருந்தாலும் சிஎம் தானே. இருந்தாலும் 5 வருஷம் சிஎம்மா தான் இருப்பாரு, கவலைப்படாத. ஆனா நீ பாக்க பயமா இருக்கு. நம்மளும் அங்க கொண்டு இழுத்துட்டு போயிருவாங்களான்னு பயமா இருக்குல்ல எனக்குலாம். இல்ல அந்த நமக்கு அந்த ஆர்வம் வந்துடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்குங்க. வர ஆர்வமும் வேண்டாம். நல்லா ஜெயிச்சா நல்லா ஆட்சி ஆண்டா நல்லதுதான்.